இனி நம்ம பார்க்க போகிற படம் மிருகம். ஆக்சுவலாக இந்த படம் 2007 வெளியாச்சு. இந்த படம் வெளியாகும்போது பார்த்திங்கன்னா இந்த படத்தை பற்றின ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிலாம் போச்சு. அன்னைக்கு இருந்த யங்ஸ்டர்ஸு டீனேஜர்ஸு மத்தியிலலாம் இந்த படத்தில் அப்படி இருக்காமடா இப்படி இருக்காமடா இதுவும் அதுவான்ட்டுலாம் நிறைய டிபேட்ஸ்லாம் போயிருக்கும். அதே மாதிரி இந்த படத்தை டிவியில் போடும்போதும் ஃபேமிலியோடலாம் உட்காந்து பார்க்க முடியாது, செருப்புலேயே அடி விழும். ஸோ அதனால் இந்த படத்தை தனியாக உட்காந்து வீட்டில் யாராவது பார்த்துருவாங்களோ ஐயோ யாராவது வந்துடுவாங்களோ அப்படின்ட்டு பயந்து பார்த்த அனுபவங்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். ஓகே, வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடுவோம். எடுத்த எடுப்புலேயே படத்துடைய ஹீரோ ஐயனார் கேரக்டரும் கஞ்சா கருப்பும் கிளம்பி விறுவிறுன்னு போவாங்க. காலங்காலத்தில் இதை வேலைக்கு தான் போகிறாங்கன்னு அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த ஊரில் இருக்கிற பிராத்தல் ஹவுஸுக்கு போவானுங்க. வீட்டுக்கு ஓடிறேனே நீங்க இங்க போயிட்டு வாங்கனே வந்து வேடிக்கைய பாடுறா. அந்த வீட்டுக்கு வெளியில் உட்காந்துக்கிட்டு இருக்க ஒரு பெருசு வந்து பார்த்துப்பா ஊர் ஃபுல்லாக அது இதுன்னு வியாதியெல்லாம் வந்துகிட்டு இருக்கு, போட வேண்டியதெல்லாம் போடுங்கன்ட்டு அட்வைஸ் பண்ண உடனே நம்ம ஹீரோ ஒரு டைலாக போடுவான் பாருங்க. ஏய் வைரம் பாஞ்ச கட்ட எதுக்கும் அசியாது. அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள்லேயே சாவித்திரிங்கிற கேரக்டருக்கு தான் பயங்கர டிமாண்டு போல இருக்குது. ஏற்கனவே ஒருத்தன் பெர்ஃபார்மன்ஸில் இருப்பான், அவனை அடித்து பற்றி விட்டு நம்ம ஹீரோ போயிட்டு கோதாவில் குதிச்சிருவார். சரி, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு காசு குடியான்ட்டு கேட்க எது காசா, நான் எதுக்கடி காசு கொடுக்கணும், நீ தாண்டி எனக்கு கொடுக்கணும்ட்டு. நான் தான் உன்னை சந்தோஷப்படுத்தினேன், நீ குடி காசு. தான் எப்படியோ சம்பாரிச்ச பணத்தை இந்த திருட்டு ராஸ்கல் பிடிங்கிட்டானேங்கிற கோவத்தில் அந்த பொண்ணு ஒரு அடி அடிச்சிடும். அதுக்கு அந்த பொண்ணுடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கெட்ட கெட்ட வார்த்தையில் காதெல்லாம் கருகிற அளவுக்கு அபியூஸ் பண்ணி இருந்த காசையும் பிடிங்கிட்டு போயிடுவான் அந்த சண்டால பாவி. இவன் இந்த மாதிரி பண்ணோன்னா அந்த சாவித்திரிக்கு பயங்கர காண்டாயிரம். இவன் மேலே என்னையாடா இப்படி பண்ண, சமயம் பார்த்து உன்னை எப்படி பழி வாங்குறான் பாடுறான்ட்டு மனசுக்குள்ள வெஞ்சன்ஸை வளர்த்துக்கும். இவ தான் பின்னாடி பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிடுவான். அடுத்த சீனில் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அவங்க அம்மா இவனுக்கு சாப்பாடு பரிமாறுவாங்க. ஒரு பெத்த தாய்கிட்ட பையன் எப்படியெல்லாம் பேசக்கூடாதோ அந்த மாதிரிலாம் பேசுவான் அந்த பொறுக்கி நாய். அந்த வயசுல நீ எப்படி இருந்திருப்ப? நோ ப்ராப்ளம். இந்த படத்துக்குள்ள ஒரு கதை போயிட்டு இருக்குன்னு நான் சொன்னேன்ல, இந்த தண்ணி பிரச்சனைன்ட்டு. ஊர் மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து எங்கே நீரோட்டம் அதிகமாக இருக்குன்னு பார்க்க இவன் வீட்டாண்ட தான் நல்லா காட்ட இவங்க அம்மா கிட்ட அதை பேசியிருப்பாங்க போல். அவங்க அம்மா இந்த நியூஸை இவங்கிட்ட கன்வே பண்ண நாடு மாறி சிரிக்கி வயசான பொம்பளைன்னு கூட பார்க்காம ஊரெல்லாம் விரட்டி அடிக்க ஆரம்பிச்சிருவான் காட்டுப்பைய. அடுத்து அவங்க அம்மா அவங்க ஊரில் இருக்கிற ஒரு பூசாரி கிட்ட போயிட்டு என் பையன் இந்த மாதிரி ஊரெல்லாம் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு பொறுக்கி நாய் மாதிரி சுற்றிட்டு இருக்கான், மனுஷனா மாறுறதுக்கு ஏதாவது தாயத்து இருந்தால் கொடுங்க சாமின்னு கேட்க திரும்பி பார்த்தா அங்கேயே வந்துடுவான். அதுக்கப்புறம் அந்த பூசாரி நிலைமையை பார்க்கணுமே. உனக்கு என்ன வேணும் மகனே? உசுறு வேணும்டா, செய்வனியா செய்ற. அவன் பாட்டு குறி சொல்லிட்டு செவனேந்தனடா உட்காந்துக்கிட்டு இருந்தான். எல்லாம் இந்த கிளவி அடிக்கணும். அடுத்து வழக்கம் போல் அந்த சினை விளையாட்டுலாம் முடிச்சுட்டு சீட்டு விளையாடிட்டு இருக்கும்போது அந்த சீட்டு விளையாடுற கேங்கில் ஒருத்தனுடைய ஒய்ஃப் வந்து வீட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி சீட்டாடி அழிகிறியடான்ட்டு அவங்க புருஷங்கிட்ட ஒரே சண்டையாக போடும். அந்த சண்டை போடுற கேப்பில் அந்த ஆளுடைய பொண்டாட்டியை பார்த்து ட்ரிப் ஆயிடுறான். சீட்டாட்டத்தோட எண்டிங்கில் இவன் தான் ஜெயிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். உடனே அந்த ஆளுகிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்து இந்த மாதிரி ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணே, உங்களுக்கு நீங்கள் நான் ட்ரீட் வைக்கிறேன், பசங்களுக்கு ஏதாவது வெயிட்டாக வாங்கிட்டு போவோம், நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்கன்ட்டு. அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஏற்கனவே போதை ஏறி போயிருக்க அந்த ஆளை திண்ணையில் ஃப்ளாட் ஆக்கி விட்டுட்டு வாங்கிட்டு வந்த கறியெல்லாம் அவங்க பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு கிடைக்குமா இதாண்டா சாக்குன்னு வீட்டுக்குள்ள போயிட்டு சித்து விளையாட்ட விளையாண்டுறான். மரியாதையா வெளியே போயிரு, இல்லன்னா விளக்கமாத்திலே அடிப்பேன். இப்படி ஒரு பொறுக்கி நாய் கேரக்டரை ஏதாவது படத்துல பார்த்துருக்கீங்க? அடுத்து இதே மாதிரி பக்கத்து ஊருக்கு சென விளையாட்டுக்காக போயிருக்கும் போது எதிர் வீட்டில் அம்மி குத்திட்டு இருக்கிற ஹீரோயினை பார்த்து பயங்கரமா ட்ரிப் ஆயிடுறான். கிடைக்குமா அடுத்த ரவுண்டு பிளான் பண்ணலான்ட்டு இதே மாதிரி வந்து தண்ணி கேட்க அப்பன்னு பார்த்து ஹீரோயின் வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்துட ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்டன்டா பிளான் கேன்சல் ஆயிடுது. அடுத்து அன்னைக்கு பூராவுமே இந்த பொறுக்கி நாய் ஹீரோயின் நினப்பாவே தான் இருப்பான். ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆல்ரெடி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து கஞ்சா கருப்பு வந்து அந்த பிள்ளைக்கு இன்னும் கல்யாணமே ஆகலனே அப்படின்னு சொல்ல ஏதோ மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி உடனே கிளம்பிட்டான். உடனே கஞ்சா கருப்பு அவசரப்படாதீங்கன்னு, பேசாம நீங்க அந்த பிள்ளையவே கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்ட்டு பிரெயின் வாஷ் பண்ண. நீ மல்லாக்கப்படுத்துக்கிட்டு கள்ளு தண்ணிய போட்டு சீட்டு விளையாண்டுக்கிட்டே இருக்கு. பேசி முடிஞ்சு ஹீரோயினுக்கும் அவனுக்கும் கல்யாணம்லாம் நடந்துருது. கல்யாணம் அன்னைக்கு நைட்டு அவங்க மாமாவுடைய குழந்தைய தூங்க வச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருது. அதுக்கு உடனே கட்டின புது பொண்டாட்டின்னு கூட பார்க்காம காட்டு பயமா நடந்துக்கிறான். நாடு மாதிரி சிரிக்கி உனக்கு
படத்துக்கு பேர் மிருகம்ன்ட்டு கரெக்டாக தான்டா வச்சிருக்காங்க. அவன் மனுஷனே இல்ல மிருகம். இப்பதான் தெரியுதா அவன் மிருகன்ட்டு. அடுத்து இவன் இந்த மாதிரி காட்டு பைய மாதிரி இருக்கான்ட்டு அவங்க அம்மா ஒரு ஃப்ளாஷ்பேக் ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஃப்ளாஷ்பேக் படு கேவலமா இருக்கும், அதெல்லாம் வேணாம் நமக்கு. அடுத்து இந்த பொறுக்கி பைய வழக்கம் போல சீட்டாடும் போது ஹீரோயினை பத்தி அந்த கேங்ல ஒருத்தன் தப்பா பேசிடுவான். அவனை இவன் வெளுன்னு வெளுத்துருவான் போட்டு. அவன் போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க இவனை நைட்டோட நைட்டா அரெஸ்ட் பண்ணி தூக்கின்னு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. அடுத்து இந்த சாவித்ரி கேரக்டர் இவனை வாண்டடா ஜெயிலில் வந்து மீட் பண்ணுவா. எப்படியா இருக்க? ரொம்ப இழைச்சியா? ஆமையா நீ மட்டும்தான் இங்கே ஒண்டியாக இருந்து கஷ்டப்படுற. அங்கே உன் பொண்டாட்டியும் அவன் மாமங்காரனும் உங்கள் வீட்டில் அடிக்கிற லூட்டி இருக்கே. அது மட்டும் இல்லாமல் உன் பொண்டாட்டி கர்ப்பமாக வர இருக்காளாம். அது கூட அவங்க மாமனால தான்ட்டு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்கன்ட்டு கொளுத்தி போட, அவளோ புதுசா கல்யாணம் ஆனவ, மாமங்காரனும் பொண்டாட்டி இல்லாதவன். சாவித்ரி கொளுத்தி போட்டதை கேட்ட உடனே காட்டுப்பைய பயங்கர வெறியாயிருவான். ஜெயில இருந்து வந்த கையோட வாடி இந்த குழந்தைய கலைச்சிருவோம், இது நமக்கு வேணான்ட்டு சொல்ல, கடவுள் கொடுத்தால நீ குட்டியா? அதுக்கு அவங்க பொண்டாட்டி முடியாதுன்னு மறுக்க அங்க இருந்து ஹீரோயின் ஓட ஆரம்பிக்கும். இவன் துரத்த ஆரம்பிப்பான். ஒரே ரன்னிங் என்ன சேசிங் என்ன. தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கே, குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி? காட்டு பைய எங்க போனாலும் விட மாட்டான் போலயே. பாக்குற நமக்கே இவ்வளவு டயர்ட் ஆகுது. ஹீரோயினும் சும்மா சொல்லக்கூடாது, அவனுக்கு ஈடு கொடுத்து என்ன ஓட்டம் ஓடுது. என்னதான் இந்த விரட்டுனாலும் ஹீரோயின் இவங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிரும். நைட்டு இருட்டிடும். வீலுக்கு போன கேப்ல கஞ்சா அடிக்க கத்துக்கிட்டு இருப்பான் போல. கஞ்சா குடிச்சிட்டு அப்படியே ரோட்ல நிற்கும் போது ஒரு பிச்சைக்காரி வந்து அவங்ககிட்ட பிச்சை கேட்கும். நாரப்பைய பிச்சைக்காரியை கூட விட மாட்டான் போ. அவன் அந்த புடிச்சு மடக்கணும் உடைக்கணும். இங்க இருந்து தான் தலைவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா டிசீஸ் பரவ ஆரம்பிக்கும். வந்துருச்சா? டேய், டிசீஸ் வந்துருச்சா? கிடைக்கிற கிரவுண்ட்ல எல்லாம் மேட்ச் விளையாடினா இவனுக்கு டிசீஸ் வர, பின்ன நோபல் பரிசா வரும். அங்கேயே மயக்க அடிச்சு விழுந்துருவான். கஞ்சா கருப்பு தான் இவனை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்க, அதே ஹாஸ்பிட்டலில் தான் ஹீரோயினையும் பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சிருப்பாங்க. மாமானு அப்ப அவங்க தான் இருப்பா. ஹீரோயினுக்கு குழந்தையும் பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகிட்டு இருக்கும். அந்த குழந்தைய இவங்கிட்ட காட்ட, இவன் தான் ஹீரோயினுக்கும் அவங்க மாமனுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்ட்டு சந்தேகத்தில் இருக்கான்ல. இவனுக்கு அந்த குழந்தை முகத்தை பார்க்கும்போது அவங்க மாமா மூஞ்சி அப்படியே தெரியும். உடனே அந்த குழந்தைய அப்படியே தூக்கி போட்டு கொன்னுறலான்னு பார்க்க ஹீரோயினி எழுந்து ஒரு எத்து விடும் பாருங்க. தலைவனுக்கு ஏற்கனவே டிசீஸ் பரவி வயிற்று வலிங்கிறதுனால சண்டைலாம் பெருசாக போவாமல் அவனும் அதே ஹாஸ்பிட்டலே அட்மிட் ஆயிடுறான். அடுத்து இவனை செக் பண்ண டாக்டர் ஹீரோயினை கூப்பிட்டு, இந்த பரமா உன் புருஷனுக்கு வரக்கூடாத ஒரு வியாதி வந்திருக்கு, எக்ஸாக்டாக அதுதான் எனக்கு கன்ஃபார்மாக தெரில, நான் 1 வீக்கில் செக் பண்ணி சொல்லிடுறேன், அது வரைக்கும் உன் புருஷனை வாழை சுருட்டிட்டு ஒழுங்காக இருக்க சொல்லுன்னு அட்வைஸ் பண்ணேன். இன்னும் 15 நாள் ரிசல்ட் வந்துடும், அது வரைக்கும் உன் புருஷனை பத்திரமா பார்த்துக்கோ. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன கையோட மறுபடியும் பொறுக்கித்தனத்தை பண்ண ஆரம்பிச்சிடறான். அடுத்து டாக்டருங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து தலைவருக்கு இந்த டிசீஸ் தான் வந்திருக்குன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சாவித்திரிக்கு எப்படியே தெரிஞ்சிருது. இவனை பழி வாங்குறதுக்கு இதான்டா சரியான சான்ஸ், இப்போ காட்டுறேன்டா நான் யாருன்ட்டு ஊர் உள்ள போயிட்டு. விஷயம் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். நம்ம ஐயனாரு. ஸோ இந்த சாவித்திரி பேச்சை கேட்டு ஊர் மக்கள்லாம் இவன் வர நேரமாக பார்த்து கல்லாலே அடித்து வெளுத்து விட்டுருவாங்க இவனை. இந்த 5வது வாரம் அடிச்சு போண்டா. ஸோ தலைவருக்கு இந்த டிசீஸ் வந்திருக்குன்ட்டு போலீஸ்க்கும் தெரிய வர இவனை ஊருக்குள்ள விட்டா எல்லாருக்கும் பரப்பிடுவான் அப்படின்ட்டு கையோட வந்து போலீஸ் பார்த்தீங்கன்னா இவனை பிடிச்சிட்டு போயிட்டு ஒரு தனி ரூமில் போட்டு அடைச்சி வச்சிருவாங்க. இவனை அடைச்சி வச்சிருக்க பக்கத்து ரூமில் இன்னொருத்தனையும் பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சிருப்பாங்க. அவன் யாருன்னா இவன் ஆல்ரெடி ஒருத்தனை அடிச்சுட்டு ஜெயிலில் இருந்தான்ல, அப்போ ஒரே செல்ல இவன் கூட தான் இருப்பான். அப்போவே போதை ஊசிலாம் யூஸ் பண்ணுவான். போகிற போக்கில் இவனுக்கும் எடுத்து ஒரு ஊசியை போட்டு விட அவனுக்கு ஆல்ரெடி அந்த டிசீஸ் இருந்திருக்கு போல, இவனுக்கும் பரவிடுச்சு. ஜெயிலில் ஒரே ஊசியை மாறி மாறி குத்திக்கிட்டமே. பேசுறத பார்த்தாலே பயமா இருக்குடா சாமி. இந்த கேப்ல ஹீரோயின் இவனை பார்க்க வர போலீஸ்காரங்க விட மாட்டாங்க. இவ்வளோ நாள் பெரிய இவர் மாதிரி வீரப்பா இருந்துட்டு இப்போ பொண்டாட்டியை பார்த்த உடனே கெஞ்ச ஆரம்பிச்சிருவான். என்னை எப்படியாச்சும் இங்க இருந்து கூட்டு போயிடுறீ, இவங்க இங்கே போட்டு கொண்டுருவாங்க போல இருக்குன்ட்டு. ஹீரோயின் டாக்டர் மூலமா எப்படியோ போராடி கோர்ட் வரைக்கும் போய் இவனை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இவன் வெளியே வர நேரமா பார்த்து இவன் பக்கத்து ரூம்ல இருந்தான்ல, அவன் பார்த்தீங்கன்னா டிசீஸ் முத்தி போய் செத்தே போயிடுவான். அதை பார்த்த உடனே தலைவருக்கு உள்ளுக்குள்ள பயமாயிரும். சோட்டா பீம் இறந்து போயிட்டாங்கண்ணே. சோட்டா பீமா? ஆமா, டோலக்பூர்ல இருந்து. உள்ளுக்குள்ள பயம் வந்துட்டாலும் அதை வெளில காமிக்காம மெயின்டைன் பண்ணிட்டு எஸ்கேப் போயிடுறான். அவன் நோஞ்சான்
இது பொலிகால. அடுத்து இந்த சாவித்திரி என்ன பண்ணுறான்னா இதுதான் கரெக்டான சான்ஸ் இவனை பழி வாங்குறதுக்குன்ட்டு ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு என்னப்பா மேட்ரு தெரியுமா, அந்த அயனார் பயலுக்கு இந்த வியாதி ரொம்ப முத்தி போச்சான், அந்த பையன் ஊருக்குள்ளே வந்தானா நம்மெல்லாம் போய் சேர வேண்டியதுதான், காத்து பட்டாலே அந்த வியாதி நமக்கும் தொத்திக்கிறோம். அதுவும் கமிஷன் கொடுக்காத கபோதி பையன் இவனா ஊருக்குள்ளேயே வைக்கக்கூடாது, முதல்ல அவன் வீட்டை போய் கொளுத்திருங்கடா அப்போதானே நமக்கு சேஃப்டின்ட்டு கொளுத்தி போட அவன் வீட்டை இந்த மாதிரி கொளுத்திட்டாங்கன்னு தெரிஞ்ச ஐயனார் ஊர் மக்கள் எல்லாரையும் போட்டு பொலன்னு பொழக்க ஆரம்பிச்சிடறான். ஸோ இவனை பற்றின ரிப்போர்ட் ஊரெல்லாம் பரவுனதுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவனை ஒரு நாயை விட கேவலமாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ ஐயனாரியா? நீ அழுவக்கூடாது. அடிங்கொய்யால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நன்னாரி பயல வெட்டி மிதிச்சே தண்ணில அடிக்குள்ள போயிருவேன். என்னதான் இவன் புருஷனாக இருந்தாலும் பண்ணக்கூடாத சில்லித்தனத்தெல்லாம் பண்ணியிருக்கான். இப்போ ஒரே டைலாக்ல இவனை கடவுள் ஐயனார் ரேஞ்சுக்கு கொண்டு வந்தால் அதெல்லாம் நியாயமா அது. ஸோ இதுக்கப்புறம் டிசீஸ் பயங்கரமாக முத்தி போய் ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றி விட்டுரும் இவனை. ஸோ இவ்வளோ பட்டதுக்கப்புறம் தான் தலைவன் வந்து நல்லவனாக மாறி ஊரில் போயிட்டுருக்கிற அந்த தண்ணி பிரச்சனைகள்லாம் இவராக முயற்சி எடுத்து நல்லது பண்ணுற மாதிரிலாம் காட்டுவாங்க. அதெல்லாம் வேணாம் நமக்கு. ஸோ கிளைமேக்ஸில் ஊர் மக்கள் மத்தியில் செஞ்ச தப்புக்கெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்பான். இதாண்டா சாக்குன்ட்டு இவனால் கால் உடைக்கப்பட்டான்ல அந்த பூசாரி, அவன் பார்த்தீங்கன்னா இவன் அசந்த நேரமாக பார்த்து பெரிய ஈட்டியாக எடுத்து முதுகுலேயே சுருக்குன்னு குத்திடுவான். அப்புறம் என்ன இவனும் மண்டையை போட்டுருவான். ஏதோ கருத்து சொல்கிற மாதிரி சொல்லி படத்தை முடிக்கிறாங்க. இது ஒரு நியாயமா படுறடா, இது ஒரு கதையை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா, இது நியாயமா படுற